புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தில் 34 கோடி ரூபாயில் புதிய 20 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் இயங்கி வரும் அரசு கூட்டுறவு நிறுவனமான பாண்லே நிறுவனத்தில் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை இணையத்துடன் செய்து கொண்ட ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமுல் பிராண்ட் ஐஸ்கிரீம் உட்பட தற்பொழுது தினமும் 10,000 லிட்டர் உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 20,000 லிட்டராக அதிகரிக்கும் நோக்கிலும் கோன் ஐஸ்கிரீம் உற்பத்தியினை தொடங்கவும் விரைவாக கெட்டிப்படுத்தும் வசதியினை ஏற்படுத்தும் வகையிலும் ரூபாய் 34 கோடி திட்ட மதிப்பீட்டில் புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் நிறுவப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், தேசிய பால்வள வாரியத்தின் தலைவர் மீனிஜா, தலைமை செயலர் சரத் சௌகான், விவசாயிகள் மற்றும் பாண்லே பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் சாலை பாக்கமுடியான் வீட்டில் போலீசார் வாகன சோதனையின் போது கஞ்சா விற்பனையாளர் மற்றும் சப்ளையர் இருவரை கைது செய்த போலீசார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா மற்றும் செல்போன் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையுடன் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கஞ்சா நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வந்தது. அதன்படி நேற்றிரவு டி நகர் காவல் ஆய்வாளர் பாலமுருகன், கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரமேஷ், போக்குவரத்து வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ், புதுச்சேரி மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் ராஜி மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் உதவியுடன் காமராஜ் சாலையில் பாக்கமுடியான் பேட் சந்திப்பில் வாகன சோதனை நடைபெற்றது. அப்போது கருப்பு நிற யமகா மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களை நிறுத்த முயன்ற போது நிறுத்தாமல் சென்றனர். பின்னர் காவலர் உதவியுடன் மோட்டார் சைக்கிள்களை நிறுத்திய போது 2 நபர்களும் சம்பவ இடத்திலிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்தனர். அவர்களை பிடிக்க முயற்சி செய்த போது ஒருவன் மட்டும் தப்பித்து ஓடிவிட்டான். மற்றொரு நபரை பிடித்த சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்த போது அவரது பெயர் ஜான் பீட்டர், வயது 26 என்பதும் புதுச்சேரி தொண்டமாநத்தம் ஜீவா காம்ப்ளெக்ஸில் வசித்து வருவதும் தெரிய வந்தது. தப்பி ஓடிய நபர் ராமநாதபுரத்தை சேர்ந்த மதன்குமார் என்று தெரிய வந்தது. அதன் பிறகு அவரை சோதனை செய்த போது அவரிடமிருந்து 2 பண்டலில் சுமார் 800 கிராம் கஞ்சாவும் 1 செல்போனும் மற்றும் கருப்பு நிற யமகா மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டது. பறிமுதல் செய்த கஞ்சாவின் மதிப்பு சுமார் 1 லட்சம் ஆகும். மேலும் விசாரணையில் கஞ்சாவை பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்ய இருந்ததாக ஒப்புக்கொண்டனர். அதன் பேரில் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் பேரில் மற்றொரு குற்றவாளி கஞ்சா சப்ளையர் குரலரசன் என்பவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கள்ளப்பட்டு சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் திறம்பட செயல்பட்ட சிறப்பு விசாரணை குழு மற்றும் போக்குவரத்து காவல் பிரிவினருக்கு முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பாராட்டுக்கள் தெரிவித்தனர். கடந்த 3 நாட்களாய் புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு இல்லை எனவும் கொரோனா குறித்து பொதுமக்களுக்கு அச்சம் வேண்டாம் என்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. பொதுவெளியில் வீசப்படும் பொருட்களால் தண்ணீர் தேங்கும் வாய்ப்பு உள்ளது. அதில் நோய் பரப்பும் ஈடிஎஸ் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது. இதனால் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. சுகாதார உதவியாளர்கள், ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை கடற்கரை சாலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த ஆண்டை விட டெங்கு நோய் பாதிப்பு புதுச்சேரியில் 20% குறைந்துள்ளது. டெங்கு நோயால் கடந்த ஆண்டு ஒருவர் கூட இறக்கவில்லை என்றார். புதுச்சேரியில் ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 12 பேர் நலம் பெற்று வீடு திரும்பிவிட்டனர். அதனால் புதுச்சேரியில் கொரோனா அச்சம் வேண்டாம், போதிய முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, முகக்கவசம் அணிய அவசியமில்லை என தெரிவித்தார். புதுச்சேரியில் கணையத்தில் உள்ள கட்டியை அகற்றும் போது வயிற்றில் பஞ்சு வைத்து தைத்ததாக கூறப்பட்ட அரசு ஊழியர் அருள்ராஜ் திடீரென உயிரிழந்தார். கோரிமேடு காமராஜ் நகரை சேர்ந்தவர் அருள்ராஜ். இவர் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் யூரிசியாக பணிபுரிந்தார். இவருக்கு கடந்த மாதம் உடல்நிலை சரியில்லை என கூறி நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அப்போது அவருக்கு கணையத்தில் கட்டி இருப்பதாக கூறி அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். அறுவை சிகிச்சையின் போது அருள்ராஜ் வயிற்றில் காட்டன் பஞ்சு வைத்து தைத்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் அருள்ராஜ் மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கோரிமேடு மருத்துவமனைக்கு சென்றார். அப்போது அருள்ராஜுக்கு கணையத்தில் புற்றுநோய் இருப்பதாக கூறி அவருக்கு ஸ்கேன் செய்துள்ளனர். அப்போது அருள்ராஜ் வயிற்றில் காட்டன் பஞ்சு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அதனை அறுவை சிகிச்சையின் மூலம் கோரிமேடு மருத்துவமனையில் அகற்றியுள்ளனர்.
இந்நிலையில் நேற்று மாலை அருள்ராஜ் இறந்துவிட்டார். புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேங்காய் திட்ட தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 12 பேருக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானம் அமைத்து தரக்கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர்கள் நிலை 1 பாரி, நிலை 2 குணசேகரன் மற்றும் ஆசிரியர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். தவளக்குப்பம் பகுதியில் இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்து வெற்றியை போற்றும் வகையில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்து வெற்றியை போற்றும் வகையில் புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி சார்பில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பிலிருந்து நோனாங்குப்பம் திருவள்ளுவர் சிலை வரை தேசிய கொடி ஏந்திய வெற்றி பேரணி நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் திறமையையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் நடைபெற்ற இந்த தேசிய கொடி பேரணியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், பி ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏந்தி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். மேலும் தாரை தப்பட்டை, சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆகியவற்றுடன் சென்ற இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்ட நபர்கள் கையில் தேசிய கொடி ஏந்தியபடி பங்கேற்றனர். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதல்வர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்ற கேள்விக்கு அவர் நன்றி வணக்கம் என்று சிரித்தபடி பதிலளித்து சென்றார். இந்தியாவில் மத்திய திட்டக்குழு 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நாட்டின் 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் இந்த திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. இந்த திட்டக்குழு ஆண்டுதோறும் கூட்டப்பட்டு நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி அதற்கேற்ற முடிவுகளை எடுத்து வந்தது. இதனிடையே 2015ஆம் ஆண்டு மத்திய திட்டக்குழு மாற்றப்பட்டு நிதி ஆயோக் அமைப்பாக உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக் தலைவராக பிரதமர் மோடி உள்ளார். நிதி ஆயோக்கின் கூட்டம் பிரதமர் தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு ஜூலையில் டெல்லியில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா, பீகார் ஆகிய மாநிலங்களை தவிர வேறு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், கேரளா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள், டெல்லி, புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களின் முதல் மந்திரிகள் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் அதில் பங்கேற்காத நிலையில் மேற்கு வங்காளத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி மட்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். ஆனால் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச வாய்ப்பு தரவில்லை என கூறி கூட்டத்தில் இருந்து மம்தா பானர்ஜி வெளியேறினார். இந்நிலையில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டம் தலைநகர் டெல்லியில் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதல்வர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அவர் நன்றி வணக்கம் என்று சிரித்தபடி பதிலளித்து விட்டு எழுந்து சென்றார். மேலும் அவர் கூறுகையில் 2 கிலோ கோதுமை மிக விரைவில் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அரிசி தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வழங்குவதற்கு கவர்னரிடம் கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. மிக விரைவில் இந்த கோப்பு கையெழுத்து ஆகிவிடும். அதனைத் தொடர்ந்து அரிசி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். டெல்லி போலீஸ் அதிகாரி என கூறி பெண்ணிடம் 1,53,000 ரூபாய் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும் உங்கள் பெயரில் பண மோசடி நடந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்துள்ளது. வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்ப கூறியுள்ளார். அதனை நம்பி அந்த பெண் 1,53,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். பாகூரை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி பேசுவதாகவும் முத்ரா கடனுதவி திட்டத்தில் குறைந்த வட்டியில் ரூபாய் 2 லட்சம் வரை கடன் தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த கூறினார். அதனை நம்பி மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் ரூபாய் 48,500 அனுப்பி ஏமாந்துள்ளார். வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஓட்டலில் அறைக்கு முன்பதிவு செய்ய ஆன்லைனில் கிடைத்த மொபைல் எண்ணில் பேசினார். எதிர்மனையில் பேசிய மர்ம நபர் அறை முன்பதிவு செய்ய பணம் செலுத்த கூறினார்.
இதையடுத்து அப்பெண் 20,400 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி பெண் ஒருவர் 20,000, ஆண் நபர் 60,317, மற்றொரு பெண் 33,000 என 6 பேர் 3,35,317 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பெரியபாளையத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி இன்று நடைபெற்ற பந்தல்கால் நடும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வருகின்ற 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. விழாவிற்காக பந்தக்கால் முகூர்த்த விழா, யாகசாலை பந்தல் அமைப்பதற்கான கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகிகள், கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். சபரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பு பயில இருக்கும் மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டியினை உருளையன்பேட்டை பகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சபரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பு பயில இருக்கும் மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டியினை இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மாணவிகளுக்கு வழங்கினார். மேலும் மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியின் போது பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை 1 தமிழரசி, தலைமை ஆசிரியர் நிலை கீதா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உணர்ந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.